என்னுடைய பேர் வந்து பார்த்திபன். நாங்கள் பெரும்பாக்கத்துலேருந்து வரோம். என் தம்பி பேர் வந்து விக்னேஷ். 13ஆம் தேதி சாயந்தரம், அதாவது ஒரு சாயந்தரம் வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வயிறு வலின்னு கூப்பிட்டு போனோம். அங்கே போகிறப்போ பித்தப்பையில கல் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, பித்தப்பையில கல் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான பணம் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் ஏழை, ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம். கிடையாது அப்படின்றதுலாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி இந்த கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரலாம், கலைஞர் உயர் சிகிச்சை மருத்துவமனை, ஆனால் உயர் சிகிச்சைன்றதுலாம் உயர் சிகிச்சை மருத்துவமனை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் நைட்டு கரெக்டாக ஒரு 10:30 இருக்கும். நீங்க போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்து அட்மிஷன் போட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, என் தம்பியோட ஆதார் கார்டு கொடுத்து அட்மிஷன் போட்டு வந்தோம். அட்மிஷன் போடுறப்பவே சொல்லிருக்கலாம்ல, இது போல இங்க ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, டாக்டர்ஸ் யாரும் கிடையாது அப்படின்னு அப்பயே சொல்லிருக்கலாம்ல. டாக்டர்ஸ் யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க இதோட இப்படியே போயிருப்போம். உடனே அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லி அட்மிஷனுக்கு ஒரு எமர்ஜென்சி வார்டு கூட்டு போனாங்க. எமர்ஜென்சி வார்டுனா படுக்க வச்சு கூட பாக்கலங்க, வெறும் வீல் சேருங்க. வீல் சேர்ல கூட்டு போயிட்டு அப்படியே உட்காரிச்சு குனி நிமுறுன்னு பாத்துட்டு ஓகேப்பா அப்படின்னு 2 ஊசி போட்டுட்டு நார்மல் வார்டுக்கு உடனே ஒரு 10 நிமிஷம் நார்மல் வார்டு கூட்டுமே போட்டாங்க. நார்மல் வார்டு கூட்டுமே போட்டது இல்லாம அங்க ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இல்ல. முந்தின நைட்டு போட நார்மல் வார்டு ஒரு என்னாச்சு, அவன் யூரின் போறாரா இல்லையா, இல்ல அவன் உடம்பு எப்படி இருக்கு, பிபியா இருக்கு, உடம்புல என்னென்ன கொலஸ்ட்ரால் என்னென்ன இருக்குன்றது எதுவுமே பார்க்கல. ஒண்ணு கூட பார்க்கல, சுத்தமா பார்க்கல. எந்த சிச்சுவேஷன்ல இருக்கான் எதுவுமே பார்க்கல. கடைசியில என்ன ஆச்சுன்னா, நேற்று 10:30 மணிக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கான். மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாயில அந்த செயற்கை சுவாசம் மட்டும் வச்சுட்டு கூட்டு வந்து எமர்ஜென்சி பீரியட்ல இதுல வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு நாங்களும் வந்துட்டோம். உடனே இங்க வந்துட்டு அப்புறம் போயிட்டு ஒரு டாக்டர் யாரோ வந்து பார்ப்போம். ஒரே ஒரு டாக்டர் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு பார்க்கலாம்பா, காலைல வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்பா, அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாம், பல்ஸ் எப்படின்னு அப்படி நார்மலா சொல்லிட்டு பல்ஸ்லாம் 160 165 இருந்துச்சுங்க. நார்மலா தாங்க இருந்தான். ஆமா, ஐயோ, ஒரு டாக்டர் கூட ரவுண்ட்ஸ் வரலங்க, ஒண்ணுமே பண்ணலைங்க. அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு கூட பார்க்கல, எட்டி கூட பார்க்கலங்க. ஒரு பொதுமக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா மட்டும் எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்களே. இப்ப பொதுமக்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, யாருங்க என்னங்க பண்ணுவாங்க? பொதுமக்கள் ஒரு உயிர் போயிருக்காங்க. 32 வயசு பையங்க, அவன் 2 வயசுல ஒரு பையன் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு பொட்டாட்டி இருக்கீங்க. யாருங்க இவங்கள காப்பாத்துறது? இதுல அநியாயங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட இங்க பாருங்க, இதுதான் வந்து அவங்க பார்த்த ட்ரீட்மெண்டா சார்? ட்ரீட்மெண்ட் தான் இது, வந்து அவங்க பார்த்த ட்ரீட்மெண்ட் சார். பாருங்க எவ்வளவு அழகா எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா ரொம்ப காஸ்ட்லியான சீட் சார் இது. ரொம்ப கிளியரான உயர் சிகிச்சை மருத்துவமனையில பார்க்கக்கூடிய மிக சிறந்த சீட் இதுதாங்க. மிக சிறந்த சீட் இதுதான். இங்க பாருங்க, ஒரு நோட்டு பேப்பர் வச்சு கிழிச்சு இங்க பாருங்க இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அழகா பாக்குறேன். அப்ப டாக்டர் இல்லைன்னு சொல்லி தொலைக்க வேண்டியது. பொதுமக்கள் எதுங்க உங்களை நம்பி வர்றாங்க? நல்லா சிகிச்சை பண்ணுவீங்கன்றது எல்லாரும் சேர்ந்து அதுக்காக தான் வர்றாங்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே, இதுக்கு நியாயமா இது?